ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு தினத்தன்னைக்கு நீங்கள் பலவிதமான பூஜைகள் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது புத்தாண்டுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி ஜனவரி. அன்னைக்கு தேய்பிரை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்னைக்கு தினம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை தண்ணீரில் போட்டு வைங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க கோடீஸ்வரர் இருக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு ஏற்படும். எந்த விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் தனித்தனி தெய்வங்களுக்கு வேண்டுறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக முருகப்பெருமான்கிற வேண்டுனா அந்த வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் குழந்தை பேர் இல்லாதவங்க, நல்ல வேலை இல்லாதவங்க, திருமண வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் விரதம் ஆரம்பித்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேலேயே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடுது. மறுநாள் அதாவது ஜனவரி 2ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சஷ்டி விரதம் இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் புத்தாண்டு வருஷத்தில் சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பு. அன்னைக்கு தினம் நீங்கள் முருகப்பெருமான் நினச்சி உங்கள் வீட்டில் நெய்விளக்கு ஏற்றலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க. ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படின்னா சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் மட்டும் எடுக்க வேணாம். சின்னதாக கண்ணாடி கிண்ண மாதிரியோ இல்லை எவர் சில்வர் கிண்ண மாதிரியோ எடுத்து அது நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சிவப்பு நிறத்தில் மலர்களை வச்சு அந்த தண்ணியில் போடுங்க. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் பூஜிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது செவ்வரளி பூவாக இருந்தாலும் சரி, செம்பருத்தி பூவாக இருந்தாலும் சரி, இந்த 2 பூவில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த பூவை அந்த தண்ணியில் போட்டு வைங்க. சஷ்டி விரதம் நாள் முழுக்க, அதாவது செவ்வாய்க்கிழமை நாள் முழுக்க அந்த தண்ணிலேயே அந்த பூ இருக்கட்டும். முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த பூவை சாத்திரதா நினச்சி உங்கள் வேண்டுதலை வைங்க. அந்த தண்ணியை உங்கள் வீட்டோட நிலவாசல் படியில் வைக்கணும். மறுநாள் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பூவையும் கால்பழ இடத்துல விட்டுருங்க. இந்த சஷ்டி விரதம் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மீண்டும் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.